நம்ம சத்தியநாதன் சேர்மன் இருக்காரு, அவருக்கு தற்புகழ்ச்சியே பிடிக்காது. பொதுமக்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? ரோடு போட்டாரே அதை வெளியில சொன்னாரா? பாலம் கட்டி இருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? கோயிலுக்காக கும்பாபிஷேகம் பண்ணாரே அதை வெளியில சொன்னாரா? அவ்வளவு ஏன், நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை கற்பழிச்சாரு, அதை வெளியே சொன்னாரா? அந்த பொண்ணை கற்பழிப்புல இருந்து காப்பாத்தினாரே அதை வெளியில சொன்னாரா? அப்பா தண்ணி அடிச்சிருக்காரு, அதை வெளியே சொன்னாரா? ஒரு கிழவி குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக போனாங்க, அந்த கிழவிக்காக இவரே பைப்புல தண்ணி அடிச்சு கொடுத்தாரு, அதை வெளியில சொன்னாரா? தற்புகழ்ச்சியே எனக்கு பிடிக்காது. சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லுங்க. சொல்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் வரவே இல்லையா? யாரு முக்கியமா அவங்களை கூட்டு வர மாட்டீங்களே? பரவாயில்ல. நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின லோன் பணத்தை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க செலவழிச்சிருவீங்க. இல்லைன்னா முகமூடி கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிருவாங்க. அதனால நீங்க வச்சிருக்க பணத்தை ஒட்டு மொத்தமா ஐயா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வச்சுக்குவாரு. ஐயா, எல்லா பணத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறோம். நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். கவலையே படாதீங்க. உங்களுக்கு மாடு, கண்ணுக்குட்டி, ஒரு முளை கயிறு எல்லாம் வாங்கி தர்றோம். நாங்க அடிச்சு நோட்டு மாதிரி இருக்கு. இந்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சு கும்பத்தை அடிச்சிட வேண்டியதுதான். அதான நம்ம வேலை. குமரேசா, அடே உங்களுக்கு என்ன திமிரு இருந்தா என் மேல கிண்டி கிள்ளி அடிப்பீங்க? உங்களை நொண்டியா? யோ, இந்த வயசுக்கு மேல ஓடி போய் நீ அவங்கள பிடிக்க முடியுமாயா? விட்டுறியா போகட்டும். தர்மலிங்கம், இவங்களை நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே நம்ம சேர்மன் சத்தியநாதன் கிட்ட சொல்லி இனிமே எந்த கிராமத்திலுமே கிட்டி புல்லு அடிக்க கூடாதுன்னு சட்டசபையில ஒரு சட்டத்தையே கொண்டு வர சொல்ல போறேன். ஐயோ புண்ணிய கொடி, சட்டசபை நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன முழிக்குது பாத்தியாயா? என்ன சத்தியநாதன்லாம் சட்டமன்ற உறுப்பினரானா இப்படித்தான் இருக்கும். சரிதான், வாயா வேலையை பாப்போம். எதுக்கு அந்த பக்கம் பம்பரம் விளையாட போறானுங்க? நான் முக்காட போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. நொண்டின்னு சொல்லிட்டானுங்க, அதான் என்னால தாங்க முடியல தெரியுமா? யோ, உள்ளதானே சொன்னாங்க. இந்த ஊர் பசங்க உருப்படணும்னா பள்ளி கூட ஒழுங்கா நடக்கணும். அப்பதான் இந்த ஊர் பசங்க உருப்பியா? யோ ராமசாமி, எங்கயா போயிட்டு இருக்க? வெட்டுறதுக்கு. வெட்டுறதுக்கா? யாரையா? மாட்டத்தான். அட பாவி, கோமாதாவ குலமாதாவ வெட்டுறது கொடுமை இல்லையா? அதுலயும் இது காமதேனு. எதா இருந்தா என்னங்க, இந்த தொத்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வெட்டுக்கு விட்டாலும் துட்டாவது கிடைக்கும். யோ, எப்படியாவது இந்த தொத்த மாட்டெல்லாம் அமுத்தி நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருமா ஐயா? ஆமாயா, இவங்கிட்ட இருந்து மாட்டை சீப்பா வாங்கி ஊர் ஜனங்க தலையில கட்டிடுவோம். சும்மா ஏயா, இந்த மாடெல்லாம் என்ன விலைன்னா தருவேன்? 2000 ரூபாய் கொடுத்துடலாங்க. 2000 ரூபாயா? 400 ரூபாய் குறைச்சு தர்றேன். நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறியா? சேர்மனுக்கு எதுக்கு இங்க மாடு? ஒண்ணு இல்ல, அவர் இன்னையில இருந்து மாடு மேய்க்க போறாரு. யோ மடையா, இந்த மாதிரி நொண்டி நொட நோஞ்செல்லாம் வாங்கி பூஜை பண்ணி காப்பாத்துவாரியா? இப்ப இவர் நொண்டி, இவரை வச்சு காப்பாத்தல. அதானே. எது பேச்சுக்கு சொன்னியா? சேர்மன் வீட்டுல கொண்டு போய் மாடெல்லாம் சேர்த்துறியா? இப்பவே ஓட்டு போறேங்க. இத பாரு, இப்படிப்பட்ட இழிச்சு வாயனுங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படவே உருப்படாது. வந்துட போறாங்க. யோ, இந்த மாட்டுக்கு எத்தனை எலும்பு இருக்குங்கிறத எண்ணிப்புள்ளாமையா? ஆனா அவங்க பொய்களை தான் எண்ணவே முடியாது. ஏயா, எலெக்ஷன் டயத்துல தான் நோட்டை நீட்டி ஓட்ட பறிக்கிறீங்க. இதுல என்னையா தப்பு? ஓட்டு போட்டவன் ரோட்லயே போறான், ஓட்டு வாங்கினவன் ஊட்டிக்கு போறான். இந்த பாரியா, ஓட்டு கேட்கிற வரைக்கும் தான் நீ அவனை பார்க்கலாம். அவன் ஜெயிச்சுட்டான், அவனை நீ பார்க்கவே முடியாது. அவன் போட்டோவை தான் நீ பார்க்கலாம். இந்த மாதிரி தொத்த மாடுகளை எங்க தலையில கட்டிவிட்டு பேங்க்ல வாங்கின படத்துக்கு பொய் கணக்கு எழுத பாக்குறீங்களா? இது அநியாயமியா, அக்கிரமம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, மேலிடத்துல புகார் பண்ண முடியாது. விவரமான ஆள் போல் இருக்கு. இப்படிப்பட்ட ஆள் இந்த ஊருக்கு தேவைங்கிற இரு. நல்ல தம்பி, நீ கேக்குறது நியாயம், நீதி, நேர்மை, இதுல தப்பே கிடையாது. இருந்தாலும் இந்தியாவில் இருக்க குழந்தைகளே வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கு. மாடு எப்படிப்பா போஷாக்கா இருக்கும்? மாடு வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கும். சாணி போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? சாணி எடுத்து விரட்டி தட்டி பொழைச்சுக்க. அண்ணே, ஏதோ தொத்த மாடாவது கிடைச்சத அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு கிடைச்சது இதே மாதிரி தான். தம்பி, உன்ன மாதிரி ஆளுக தான் நம்ம ஊருக்கு ரொம்ப தேவை. புண்ணியம், அடுத்த ஆளை பாப்போமா? வா தர்மு, ரொம்ப நேரம் நின்னா கேள்வி மேல கேள்வி கேட்பானு போல் இருக்கு. வரட்டுமா நல்ல தம்பி? வரட்டுங்களா? அடாடா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சேர்மன் சீட்டு ரொம்ப சுகமா தான் இருக்கு. ஆமா, நீ யாரு? ஏன் கேட்க மாட்டேன்? சேர்மன் சீட்ல உட்கார்ந்த உடனே பழைய ஆட்கள்லாம் மறந்துடுவீங்களே. அது இருக்கட்டும் ஐயா, நம்ம சேர்மன் இந்த தொத்த மாடுகளை வச்சே 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். அடுத்த வருஷம் நாமளும் சேர்மனுக்கு நிக்கணும், சில்லறைய சம்பாதிக்கணும். என்னையா என் சீட்ல உட்கார்ந்திருக்க? இல்ல, உங்க சேர்மன் சீட்டு எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்னு பார்த்தேன். எந்த கட்சி வந்தாலும் என் சீட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, என்ன இன்னைக்கு ஐயாவுடைய முகம்
ரொம்ப மறுமலர்ச்சியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. புரிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வருது இல்ல, அதான் புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. சார் வணக்கங்க. வணக்கம். வாமா. நீதான் புதுசா வந்திருக்க டீச்சரா? உன் பேர் என்ன? சாரதா. பேரு ரொம்ப நல்லாவே இருக்கு. இவர் எல்லாத்தையும் பார்த்து இப்படித்தான் சொல்லுவார். ஆமா, இதுக்கு முன்னால டீச்சர் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லைங்க. நாம கத்து கொடுத்துருவோம். பெரம்பு கொண்டு வந்திருக்கியாமா? எதுக்குங்க? இவரை போட்டு அடிக்கிறதுக்கு. நீ வேற. எங்க ஊர் குழந்தைகளுக்கு ரொம்ப வாலு, அதை அடக்கணும். ஏன் வளவளன்னு பேசிட்டே இருக்க? நம்ம சாரதா ரொம்ப கலப்பா வந்திருக்கோம். சாரதா, குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறியா? முருகா, 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 சாரதாவை குவார்டர்ஸ் கூட்டிட்டு போ. பெட்டியும் தூக்கிட்டு போ. அப்ப நான் வரேங்க. அடிக்கடி வர வேண்டி இருக்கும். சம்பளம் வாங்க. யோ, யோ. அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வசந்தா, வசந்தா. யோ, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை டீச்சர் வரக்கூடாது. உடனே வேடிக்கை பாப்பீங்களே. இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வசந்தா, வசந்தா. என் பேர் வசந்தா இல்ல, சாரதா. அது இல்லம்மா, நீ இந்த கிராமத்துக்கு வந்த உடனே இந்த கிராமத்துல வசந்த வீசுது. அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். அதுக்கட்டும், வா, நீ தங்குற இடத்த நான் காட்டுறேன். உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம்? ஐயோ, இதுல என்ன சிரமம் வேண்டி கிடக்கு? தாய் குளத்துக்கிட்ட உத வாங்குறதுக்குன்னு, தாய் குளத்துக்கு உதவுறதுக்குன்னு நான் ஜென்மம் எடுத்திருக்கேன். ஆமா, நீ மட்டுமா பஸ்ல தனியா வந்த? பஸ்ல கண்டக்டர் டிரைவர் எல்லாரும் தான் வந்தோம். ஐ டமாஷ். நான் எதுக்காக சொன்னேன்னா, தங்குறதுக்கு உன் கூட ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணட்டுமா? தப்பா நினைக்காத. சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரியை ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே நல்லா சமைப்பேன். ஐயோ, உன் பொன்னான மேனி அடுப்புக்கு முன்னால நின்னா உன் உடம்பு உருகிடாதா? இத கேள்விப்பட்டா சேர்மன் உடம்பு கருகிடாதா? அவரே எங்க கருகணும்? சொல்றேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 2 லட்சம் ரூபாயில பங்களா வாங்கி கொடுத்தாரு பாத்ரூமோட. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 3 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாரு பட்டாவோட. கலப்பா அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? விதை வேணுமா? நிலம் வேணுமா? கலப்பா வேணுமா? எது வேண்டும் சொல் மனமே. ஐயா, எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உனக்கு வாங்கி கொடுத்தா என்னடா பண்றது? நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட. முதல்ல 8 முழத்துல ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு, அதுல கூட அசிங்கமா இருப்பான் போல இருக்கு. சீக்கிரம் ஒழுங்கா டம்ளர் புடியேண்டா. கப்ப முடி சொத்தா முழு டம்ளர் ஊத்துறிய, அரை டம்ளர் ஊத்தியா? இனிமே டம்ளரை சின்னதா செய்ய சொல்லணும். எனக்கு மணி 10 தான் ஆச்சு. இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சா அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டீங்க. ஏமா, எங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா? அதனால தான் சீக்கிரமா பெல் அடிச்சோம். சரி, அதுதான் போகட்டும். பிள்ளைங்களுக்கு உப்புமா போடாம இப்படி அரை கிளாஸ் பால் ஊத்துறீங்களா? என்னங்க நியாயம் இது? நாங்க உப்புமாவை கொடுப்போம், ஊறுகாயை கொடுப்போம், பல்பொடி கொடுப்போம், மூக்குப்பொடி கொடுப்போம். அத கேட்க நீ யாருமா? மாசம் சம்பளம் வாங்கணுமா? சமைச்சமா, சாப்பிட்டமா, ஓஞ்ச நேரத்துல யாரையாவது லவ் பண்ணுமான்னு இரு. போமா, கேள்வி மேல கேள்வி கேட்க வந்துட்டேன். அப்பா, நம்ம பக்கத்து வீட்டுல 10 ரூபா கடை வாங்கினல்ல, அவன் கொடுத்தா தான் போவேன்னு உன்ன மாதிரி ஒத்த கால நிக்கிறான். அப்படியா? இந்தா, கடனுக்கு பதிலா அந்த பால் கொண்டு போய் கொடு. ஏய், உங்களுக்கு இன்னைக்கு பால் கிடையாது, போங்கடா. டீச்சரம்மா, இந்த பசங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடு. பாவீங்களா? அடே, உங்க அப்பா மவனே, நீயா? ஆமாண்டா, நான் தான்டா புளிய கொடிடா. எத்தனைடா? உங்க அப்பா உன்னை எந்த நேரத்துல பெத்தானோ அதான் நீ பைத்தியமா அலைகிற. எங்க அப்பா என்ன பெத்தா நான் பைத்தியமா அலையறேன். நீ நொண்டி நொண்டி வரிய உங்க அப்பா எப்படி உன்னை பொத்தான்? பொத்தானா? பெத்தான். எங்க அப்பா என்ன எப்படி பெத்தான்னு நான் கேட்டு சொல்றேன். இப்ப கொஞ்சம் வழி வரியா? நான் முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. நீ முக்கியமான வேலைக்கு போறியா? நான் உனக்கு கேப்ப தரியா? எது வேணாலும் கேளுக்கண்ணா, தர்றேன். இந்த விரல் வேணும். எடுத்துக்க. விரலா? இது என்ன வாழை மரமா? வெட்ட வெட்ட வளர்றதுக்கு விரல்றா. வேற ஏதாவது கேளு, தர்றேன். இது வேட்டி வேணும். ஐயோ, அதெல்லாம் கொடுக்க இது வேட்டி வேணும். இது வேட்டி வேணும். இது வேட்டி வேணும். ஆபத்து, ஆபத்து. என்ன ஆபத்து? பழைய ஆபீசர் கோயிங், புது ஆபீசர் கம்மிங். என்ன புது ஆபீசர் வர்றானா? ஆமா, இனிமே நம்ம நட்டெல்லாம் கலண்டுரும். நேத்து தானே பழைய ஆபீசருக்கு பணம் விருந்தெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்காக நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த புது ஆபீசரையும் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். அப்பதான் நம்ம பில் எல்லாம் பாஸ் ஆகும். கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட மா முனிவர்கள் வந்தாலும் மன்மத ராஜாக்கள் ஆக்கிர மாட்டோம். அவனுக்காக கோழியும் அமுத்துவோம், அவனையும் அமுத்துவோம். அதையே அங்க உடனே ஏற்பாடு பண்ணு.
வாங்க வாங்க. நன்றி. நிறுத்துங்க. எதுக்கு கட்டி மேல வாசிக்கிறீங்க? இவர் என்ன இவருக்கு தாலியா கட்டுறாரு? சரி சரி, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. ஆபீசர் ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, அவர் ரெஸ்ட் எடுக்கணும். வாயில வச்சு வாச்சா வந்துருவீங்களே. நீங்க இந்த ஊருக்கு ஆபீசரா வந்ததை பத்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் உங்களை காக்கா பிடிக்கிறோம்னு சொல்றீங்க. அது இல்லங்க. காக்கா காக்கா கால்ரா கால்ரா. என்ன இவரு கால்ரா கால்ராங்கிறாரு? அடாடே, ஆபீசர் காலை என் பையன் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் கால்ரா கால்ரான்னு கத்தி இருக்காரு. என்ன காலை? என்ன சுத்தம் முத்தம் பாக்குறீங்க? எல்லாம் இவரே சம்பாதிச்சுதான். சேர்மன் ஆனதுக்கு அப்புறம். ஆமா. இதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? விருந்து மருந்தெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். இங்கயா? இங்க வேண்டாம், ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வச்சுக்கோ, அங்க கூட்டிட்டு போ. வேண்டாம் வேண்டாம். ஆபீசர் முதல்ல இப்படித்தாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. போட்டு அமுத்துறா. வாங்க சார். வாங்க சார். அவர்தான் கால்ரா கால்ரான்னு முதல்ல கத்திட்டு இருக்காருல்ல. அப்புறம் என்ன காலம் மிதிக்கிறேன்? நேரம் 10 மணிக்கு. ருக்குமணி 10 மணி. என்ன ஆபீசரையா, சேர்மன் கொடுத்த விருந்து எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப பிரமாதம். வெளியே விட்டுறாதீங்க, வீணா போயிட போகுது. ஆபீசர் ஃபுல்லா போதையில இருக்காரு, ஃபைல் எடுத்துட்டு வா, கையெழுத்து வாங்கிரும். அது மட்டும் இல்ல, போகும்போது ஒரு கவர் கொடுப்பாரு, வாங்கிக்கிறங்க. என்ன கவரை வாங்கிட்டு நம்ம விஷயத்தை எல்லாம் கவர் பண்ணிடுங்க. இந்தாங்க. இந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும். கையெழுத்தா? அதெல்லாம் நமக்கு போட்டு பழக்கம் இல்ல. கையில காடுற ஊசி வேணா போடுறேன். கால்ரா ஊசியா? என்ன சொல்ற? ஆமா, நான் காடுற ஊசி போடுறேன்னா எங்க என்ன சொல்ல விட்டீங்க? அது போகட்டும். சேவன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட அடிச்ச பாப்பா, அது அட்ரஸ் சரியில்லை. அதுக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? அட்ரஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஊர் சேர்மன் கிட்ட விசாரிச்சுக்கிறேன். குட் மார்னிங். என்னது? முருகா, ஓடுகளை கீழே போட்டுறான், பார்த்து கொண்டு போ. ஹை, எங்க அப்பா செத்துட்டான். எங்க அப்பா கொள்ளடிச்ச சொத்து பூரா எனக்கு தான், எனக்கு தான். ஏண்டா, அவ்வளவு சீக்கிரம் நான் சாவேன்? இன்னைக்கு எத்தனை பேரை கெடுக்க வேண்டி இருக்கு. என் தலையில போட சொல்லி ஊமையை கிட்ட சொல்லி வச்சியா? ஆமா. ஏன் இப்படி நடுக்குற? நானா நடுங்குறேன்? அந்த நாய் இல்ல என்ன இப்படி நடுக்க வைக்கிறது. குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. ஏற்கனவே நடிக்க போயிருக்கேன், இதுல இந்த ஆள் வேற. செத்து போனாரே தர்மலிங்கம், அவரை பத்தி சில விவரங்களை உங்ககிட்ட கேட்கணும். மிஸ்டர் சத்யநாதன், அந்த நாயை ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல நாயின்னு சொல்றாங்களே, அது எப்படி தர்மலிங்கத்தை கடிச்சு கொண்டு இருக்க முடியும்? சார், ஆபீசர் சங்கர் செத்து போயிட்டாருல, அந்த ஏக்கத்துல நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. அந்த வெறியில தான் நம்ம தர்மலிங்கத்தை கடிச்சு கொன்னுருச்சு. அது வெறி பிடிச்ச நாய் என்ன, தெருவுல வர்றவங்க போறவங்க எல்லாரையும் கடிக்க வேண்டியதானே? அது தர்மலிங்கத்தை மட்டும் ஏன் கடிக்கணும்? இது நாய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? Shut up. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். மன்னிக்கணும் சார், முதல்ல அந்த நாயை கொல்லுங்க சார். இல்ல, முதல்ல அந்த ஊமையனை பிடிங்க. நாயை கொல்லுங்க சார். சும்மாரியா? அந்த ஊமையனை பிடிங்க. ஐயோ, நிலைமை தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சார். சார், எங்க வம்சத்துக்கு விரோதியே அந்த நாய்கள் தான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க தாத்தா அல்சேசி நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அப்பா புல்டாக் நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அண்ணன் ராஜபாளைய நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அம்மா ஊட்டு நாய் கடிச்சு செத்தாங்க, எங்க மாமியா சொறி நாய் கடிச்சு செத்தாங்க. அவ்வளவு ஏன் சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு வெறி நாய் என்ன விரட்டிட்டு வந்துச்சு. அப்போ நான் குழியில விழுந்துதான் சார் என் காலே உடைஞ்சு போச்சு. உன் வம்சமே நாய் கடிச்சு தான் செத்து போச்சுன்னா நீ நாய் கடிச்சு செத்து போயேன். உன் வம்சத்துக்காவது நாய்கடி வம்சம்னு பேராவது கிடைக்கும். எனக்கே சாபம் கொடுக்குதா? அந்த நாய் உன்னை கொன்னுட்டு தானே என்னையே கொல்லும். என்ன, அந்த ஆபீசரை கொல்லும் போது நீதானே நல்ல கழுத்தை நெரிச்சு கொன்ன. என்னையா உனக்குள்ளேயே புலம்பிக்கிற? கொஞ்ச நாளா இதே புலம்புலதான் சார். சார், தர்மலிங்கத்தை கடிச்ச நாய் எங்களையும் கடிச்சாலும் கடிச்சிருங்க சார். சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க சார். இத பாருங்க, தர்மலிங்க நாய் கடிச்சு இறந்து போனதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நாங்க கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏங்க, உங்களை தான். யோ, நீயும் தான் வர்றேன். என்னங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க கூடவே படுத்துக்கிறேனே. ஏயா இப்படி பயந்து சாகுற? நாய் கடிச்சா என்கிட்ட வந்து சொல்லு. நாய் கடிச்சா உங்ககிட்ட வந்து சொல்றதா? என்ன நீங்க சுடுகாட்டுல தான் வந்து பாக்கணும். ஐயோ, நாட்டுல ரொம்ப பேருக்கு ட்ரெயின்ல ஏமா வர்றான், பஸ்ல ஏமா வர்றான், பிளேன்ல ஏமா வர்றான்.
எனக்கு நாயில எம வருவான் போல் இருக்கே. ஐயோ, நாய்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்களே. கணபதியாரே, கணேசா, பிள்ளையாரே. ஓ, 3 பேரும் ஒண்ணுதானா? நல்ல வேளை நாய காணா. நாய், ஐயோ, நாயிலே, ஐயோ. அப்பா, அப்பா. ஏப்பா 10 படி இருக்குதா இல்லையா? அப்பா, சோடா கலந்து வந்துட்டானே சோம்பேறி. தண்ணி, தண்ணி, கொடையா. ஏண்டா தண்ணிய கேட்டா சாராயத்தைய குடுக்குற பைத்தியக்கார பயல. நானா பைத்தியம்? நாய். ஐயோ, நாயா? அதுக்கு பயந்துதானே நான் இந்த பக்கம் ஓடிட்டேன். ஐயோ ஐயோ, சொறி நாய் போட்டுருக்கே, வெறித்தனமா கத்துதே. கடிச்சா நான் செத்து போயிருவேனே. ஐயோ அம்மா, தொப்புல சுத்தி எத்தனை ஊசி போடுறது? போய் படுங்கடா, காலையில சண்டைக்கு போக வேண்டாம். சந்திக்கா நானும் போகணும். எல்லாம் நானுமே. காசுக்கு என்ன பண்றது? கேமரா இருக்கு, கேமரா இருக்கு. ஏய், வாங்கடா. டேய், ஏண்டா எல்லாருக்கும் முழு டம்ளர் பாலா ஊத்துற, அரை டம்ளர் தான் ஊத்தணும். அப்பா பாவம் ஏழை பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கத்தானே ஊத்துறேன். இவன் பெரிய உத்தம புத்திரன், அரை டம்ளர் ஊத்துறான்னா நீ இப்படியே பண்ணிட்டு இந்த காலம் உனக்கு விளங்காம போகுது. சாவுமா குடுக்குற. அரை டம்ளர் தான் ஊத்தணும். முடியாது, முழு டம்ளர் தான் ஊத்துவேன். அரை டம்ளர் தான் ஊத்தணும். முழு டம்ளர் தான் ஊத்துவேன். இத பாரு, அரை டம்ளர் ஊத்துற காலம் எல்லாம் எப்பவோ மலை ஏறி போச்சு. இப்ப முழு டம்ளர் ஊத்து, இல்லாட்டி மலை எழுதி போட்டுருவேன். மனுவா? ஏண்டா உனக்கு உயர இருந்துகிட்டு திமிராவா பேசுற? கைய கால ஒடிச்சிருவேன், ஜாக்கிரதை. யோ, இது பழங்காட்டு நெறி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. அஞ்ச மாட்டியா? டேய் டேய், ஒண்ணு கொண்டு. ஐயோ, முட்டாய் வாங்கி தரேன்.